லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே யார் வந்திருக்காரு? மனுஷகுமாரன் வந்திருக்காரு. ஹல்லேலூயா. இந்த 40 நாள் உபவாசம் லென்த் டே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் 31 நம்ம என்ன கொண்டாட போகிறோம்? ஈஸ்டர் கொண்டாட போகிறோம். ஆமென். இப்போது அதுக்கு முன்பாக எல்லாரும் துக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் எதற்காக அவங்க பாஸ்டிங் எடுக்கிறேன்னு சொல்லி தங்களையே வருத்திக்கொள்ளும். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இழந்து போனதை தேடுவோம். ஆமென். அவரை அண்டையில் இருந்து மறந்து போன தேவனை விட்டு சென்ற ஜனங்களை என்ன பண்ணாரு? அவர்கள் அண்டையில் சேர்ப்பதற்காக அவருக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இழந்து போயிருக்கிறோம் இந்த நாட்களில், இப்போ இருக்கிற நம்ம குடும்ப சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்டோன்னா, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நான் சந்தோஷத்தை இழந்து போயிட்டேன். நிறைய பேர் சொல்லுவோம், ஆமென், நான் நிம்மதி இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் உன் தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரன் உங்க குடும்பத்தில் உங்க இருதயத்தில் அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரெல்லாம் எதற்காக நீ என்னென்ன இழந்து போனீங்களோ, எதற்கெல்லாம் நீங்க நஷ்டம் அடைந்தீங்களோ, மீண்டும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க திரும்ப தருகிற தெய்வம். ஆமென். திரும்ப தர போகிறார். நம்ம என்னென்ன வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம், நஷ்டம் அடைந்திருக்கிறோமா? வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்திருக்கிறோமா? இல்லை இருதயத்தின் மற்றவங்க பேசி நம்முடைய இருதயத்தை அளவை நம்ம ரொம்ப காயப்பட்டு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது எனக்கு இந்த வழியே இல்லை, இது எப்படி நான் திரும்ப பழைய குடும்பத்தை பழைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். திரும்ப தருகிற தெய்வம் உன் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப நீ என்னத்தை எல்லாம் இழந்தையோ, எதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் இழந்து போய் உன் சொத்தை இழந்திருப்ப, நீ பணத்தை நகைகளை இழந்திருப்ப, அல்லது பழைய கௌரவம் கனமான வாழ்க்கை நீ இழந்து போயிருப்ப, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இழந்து போனதை மீண்டும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இழந்து போனதை கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி, என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறன்னு உன் இருதயத்திற்கு தெரியும். ஆமென். அடுத்தது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனையோ அதை மீண்டும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ஆமென், தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தேவ அன்பு தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? தேவனை ஆராதனை செய்தோம். ஆமென். நிச்சயமாய் ஆராதிச்ச ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுதலை நான் உணர்ந்தேன். ஆமென். நீங்க உணர்ந்தீங்களா தெரியல? உண்மையாய் ஆராதிச்ச ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவ அன்பு இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்ம என்ன பண்ணுவது இல்லையா? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ, அல்லது குடும்பத்தில் கணவர் மூலியமாவோ மனைவி மூலியமாவோ அல்லது பக்கத்து வீட்டில் பிள்ளைகள் நிமித்தமாய் நீ வெட்கப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த அபிஷேகம் மேலே இருந்ததுன்னா நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. அந்த அபிஷேகம் தலை மேலே இருந்ததுன்னா நீ வெட்கப்படும்படியான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அதை திருப்பி மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நீ ஒரு நாள் சோர்ந்து போவே மாட்டீங்க. ஆமே. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் தலை குனியாதபடி, தலை குனிவு ஏற்படாதபடி உன் தலையை கர்த்தர் நிமிர செய்கிறவராய் இருக்கிறார். ஆமே. அதற்கு ஒரு உதாரணமாய் நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 8:1 வாசிமா. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையை தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க எலிசா ஒரு ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணிடு, இந்த தேசத்தை விட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆமென். யார் அந்த ஸ்திரீ? யாருக்காவது தெரியுங்களா?
இந்த ஸ்திரீ எலிசா சொல்கிற இந்த ஸ்திரீ யார்? நமக்கு தெரிஞ்ச ஸ்திரீ தான். நம்ம நிறைய பேர் நிறைய போதகத்தில் நம்ம இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம தியானம் செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, யார் பிள்ளையை உயிர்ப்பித்தார்? எலிசா உயிர்ப்பித்தார்ல ஒரு பிள்ளைய, அது பேர் என்ன சொல்லுங்க? சுனேமியால். ஹல்லேலூயா. இங்கே இந்த 8வது சாப்டரில் 8வது அதிகாரத்தில் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீ யார் தெரியுங்களா? சுனேமியால். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், அங்கே சுனேமியாலுக்கு கணவர் இருந்தது. 4வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்களேன். 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்களேன். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமிக்கு போயிருந்த போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். போதுமா? இங்கே 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிற ஸ்திரீ தான் இதற்கு முன்பாக எலிசா கிட்ட தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ. ஹல்லேலூயா. இங்கே ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே நடுவில் எவ்வளோ கேப் இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்ன பண்ணுமா? நிறைவேறும். ஹல்லேலூயா. இங்கே இந்த 4ஆம் அதிகாரத்தில் எலிசா அடிக்கடி ஊழியம் செய்த சுனேம் என்ற ஒரு ஊருக்கு போய் ஊழியம் பண்ணுவார். அந்த ஊழியம் செய்கிற இடத்துல இந்த சுனேமியால் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? தன் வீட்டுக்கு மேலே ஒரு ஊழியக்காரர் தங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு மேஜை போட்டு நல்ல ஒரு கட்டில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அறையை ஊழியக்காரருக்கு ஒதுக்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணது, வயதான ஒரு வயதான ஒரு கணவர் இருக்கார். ஆமென். அவரோட வயதானவர்னு அங்கே போட்டிருக்கோம் பாருங்க, வயதான கணவர் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ண, நல்ல சுகபோகத்தோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரரை கனப்படுத்துவது இந்த சகோதரிக்கு, அந்த சகோதரியுடைய வேலை. ஆமென். அப்படியே ஒவ்வொரு முறையும் ஊழியம் செய்ய வரும் பொழுது அந்த சகோதரி நல்ல கனப்படுத்தி எதையும் எதிர்பார்க்காம என்ன பண்ணுவா, அந்த சகோதரி அந்த ஊழியக்காரை கனப்படுத்த. நம்ம கூட நிறைய நேரத்தில் நிறைய ஊழியக்காரர்களுக்கோ அல்லது ஏதாவது ஊழியத்துக்கோ அல்லது நம்ம தெரிந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செஞ்சு ஏதாவது உதவி செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எதையாவது எதிர்பார்ப்போம். ஆமென். இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ என்ன பண்ணா, எதையும் எதிர்பார்க்காம அந்த ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்து வந்தாள். ஆமென். அப்படியே நாட்கள் போக போக இவர் இந்த எலிசா என்ன பண்ணுற, ஒரு நாள் தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய அசிஸ்டண்டாக இருக்கிற கேயாசி கிட்ட கேட்குறாரு. இந்த ஊழியக்காரருக்கு எலிசா கேட்குறாரு, நம்ம இவ்வளோ கவனிக்கிறாளே, ஹல்லேலூயா, நம்மளை இவ்வளோ நல்ல கனமாக கவனிக்கிறாளே, நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல ஒரு அறையை கொடுத்து நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து கவனிக்கிறாளே, இவளுக்கு என்ன தேவை, இவளுக்கிட்ட என்ன குறை இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எலிசா கேட்குறாரு. அப்போ கேஎஸ்சி சொல்கிறாரு, அவளுக்கு எல்லாமே எதுவுமே என்ன பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம சுனேமியால்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் கேஎஸ்சிட்ட கேட்கும் கேஎஸ் சொல்கிறான், இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த கேயாசி எலிசா கிட்ட சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு எலிசா, அந்த மகளை ஸ்திரீயை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. நின்ன உடனே சொல்கிறார் எலிசா, உனக்கு என்ன பண்ண, பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னு. உடனே அந்த ஸ்திரீக்கு கோவம் அபத்தம் பேசாதீங்க ஐயா, எனக்கு என்ன பண்ணுது, குழந்தை கொடுக்குறீங்களே, என் கணவர் வயசானவராக இருக்காரு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு, தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்படி கொஞ்ச நாட்கள் போக அவர் ஊழியம் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி கர்த்தர் வாக்கு கொடுத்த மாதிரி குழந்தை பிறக்குது. ஹல்லேலூயா. குழந்தை பிறந்து அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து இருக்கும் பொழுது திடீர்னு அந்த குழந்தைக்கு அந்த விளையாடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மயக்கச்சு அந்த குழந்தை விழுது. ஆமென். விழுந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுறது தெரியாமல் சொல்லி மயங்கி விழுந்தோடனே செத்து போயிடுது அந்த குழந்தை. உடனே அந்த ஸ்திரீ ரொம்ப என்ன பண்ணுறா, அந்த ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். ஆமென். நம்ம கூட நிறைய நேரத்தில் யார் நம்மளா கேட்டு வந்த குழந்தைய, நானாக கேட்ட இந்த ஆசீர்வாதம் நம்ம கேட்போம்ல, நிறைய பேர் ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்போம். எதிர்பார்க்காத விஷயங்களை ஏதாவது நம்ம ஊழியக்காரர் மூலியமாக தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாருன்னா, நான் இதை எதிர்பார்க்கவில்லை, என் வாழ்க்கையில் நடக்க சாத்தியமே இல்லையே, நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஊழியக்காரர்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம். இல்லை நம்முடைய வசனமோ நமக்கு வந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம், இது எனக்கு சாத்தியமே இல்லையே, இது எப்படி எனக்கு நடக்கும், ஆமே இது எனக்கு நடக்கிற வாய்ப்பே இல்லை, நீங்கள் எப்படி இதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, என் பிள்ளை உயராது, என் கணவர் மனமாற
மாட்டார், என் மனைவி மனம் மாற மாட்டான், என் மனைவி என்ன பண்ண, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது சொல்லி நம்மளே என்ன பண்ணிப்போம், ஒரு திட்டத்தை ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம இருப்போம். ஆமென். ஆனால் இந்த ஸ்திரீயும் அதே மாதிரி நினச்சா, ஆனாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறியது. ஹல்லேலூயா. அந்த வயதான கணவர் அந்த ஸ்திரீ ஊழியக்காரை கனப்பணித்ததுனால அந்த ஊழியக்காரருக்கு என்ன ஒரு அந்த ஸ்திரீக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த குழந்தை இறந்து போனது. அந்த குழந்தையை தூக்கிட்டு என்ன பண்ணுறாவ, ஓடுறா என்ன பண்ணுற ஊழியக்காரர். அந்த காலத்துல பஸ் இல்லை, ட்ரெயின் எதுவுமே எந்த வசதி இல்லாதனால தூக்கி கொண்டு ஓடி போய் அந்த என்ன பண்ணுறா, அந்த 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 படுத்த படுக்கையில் படுக்கையில் என்ன பண்ணுறது, குழந்தைய கடத்திட்டு என்ன பண்ணுறா, இந்த மாதிரி நான் பிள்ளையா கேட்டேன், நீங்கள் தானே என் கொடுத்தீங்க, இது சாகிறதுக்கு தான் இந்த பிள்ளைய கொடுத்தீங்களா, சாகிறதுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தீங்களான்னு எலிசாவை திட்டுறான். உடனே எலிசா என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த குழந்தை மேலே படுத்து கண்களை வச்சு அதை நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உடனே அந்த பிள்ளை என்ன பண்ண தும்பி எழுந்துக்குது. ஆமென். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணலை, அந்த குழந்தை வேணும்னு கேட்கல. கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தாமானால் அது எப்படியோ ஆனாலும் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து விடும். ஆமே. நம்மளே அதை விரும்பலைனாலும் ஆமே, அது கிடைச்சா நமக்கு ஆசீர்வாதம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமே. அது கிடைச்சா நமக்கு உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி என் தேவனாகி கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மளே அறியாமல் இது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு அப்படி இல்லை. உன் உயர்வை தேவன் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இவ்வளோ போதும், இது போதும் என் வாழ்க்கையில், இது நடந்தால் போதும், இதுக்கப்புறம் நான் ஆசைப்பட மாட்டேன் நீ சொல்லலாம். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்த நினைச்சிட்டாருன்னா அது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை, வறண்டு போன சூழ்நிலை, எதுவுமே கிடைக்காத வறட்சியான சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதித்தா அது எப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அந்த குழந்தை உயிர்ப்பிக்க வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போன பிறகு திரும்ப அந்த 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி என்ன பண்ணுறாரு, எலிசா திரும்பவும் அந்த ஸ்திரீரிடத்தில் வந்து சொல்கிறாரு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ என்ன பண்ணு, இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணு, நீ பெலிஸ்தர் தேசத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. அது வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிமா. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். பெலிஸ்தரின் தேசத்துல போய் என்ன பண்ணுமா, 7 வருஷம் சஞ்சரித்தாலாம். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் தேசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவங்க. ஆமே. இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ அங்கே போய் என்ன பண்ணு, நீ வாசம் செய்யி, இந்த 7 வருஷம் இங்கே உனக்கு பஞ்சமாக இருக்கும், நீ இங்கேருந்து என்ன பண்ண பெலிஸ்தர் தேசத்துக்கு போன. நம்மளை சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயா போவோம், ஐயோ அங்கே பயங்கரமாக சண்டை போடுவாங்களே, அவங்க பயங்கரமான எதிரியாக இருப்பாங்க, எனக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்க கால் வச்ச இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன். நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் சொல்லுவோம், அவன் முகத்தை கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லுவோம். அப்படி தானே? அவன் என்னை எப்படி பேசிட்டா தெரியுமா, அவன் என்னை எப்படி திட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள வைராக்கியமா இருக்கும். நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆனா இங்கே இந்த தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரமே அந்த ஸ்திரீ என்ன பண்ணா, தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தர் தேசத்தில், அதுவும் அந்த இடத்துல அந்த விதவை என்று சொல்லப்பட்டிருக்கு, அவங்க விதவையா ஆக்கப்பட்டிருக்காங்க, கணவர் இறந்து போயிட்டு இருக்கலாம். அம்மேன். அந்த 7 வருஷத்துக்கு முன்பாக என்ன பண்ணுனா, அந்த 7 வருஷம் கடந்து போவதற்குள்ள உன்னால முடியாது, தனியா வாழ முடியாது, நீ என்ன பண்ணு, நீ பெலிஸ்தர் தேசத்துக்கு போன்னு சொல்லி அந்த தேசத்திற்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பின உடனே கர்த்தர் என்ன பண்ணார், அந்த இடத்துல கர்த்தர் அந்த சகோதரி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுங்களா? எப்படி ஆசீர்வதிச்சார்? ராஜாவிடத்துல போய் தன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவள் மன்றாடுகிறாள். எந்த ஒரு விதவையாவது நம்ம சாதாரண இங்க இருக்கிற கவுன்சிலர் நம்ம பார்க்க முடியுமா? அந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சா தெரியும். நம்ம கவுன்சிலர் பார்க்க முடியுமா? நம்ம நல்லா வசதி படைச்சவங்களே பார்க்க முடியாது. ஆனா அந்த காலத்துல ஒரு ராஜாவை பார்க்க தேவன் அந்த ஸ்திரீக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன்? நாம் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய இனத்தார் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் சொல்லி அந்த ஸ்திரீ போய் கேட்கிறாமே. ராஜாவிடத்துல கண்கள் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டாங்க. பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் அங்க ராஜாவிடத்துல ஒரு விதவை என்ன பண்றாங்க, எவ்வளோ தடைகள் அங்க இருக்கும் தெரியுங்களா? அங்க இருக்க மந்திரிகள் தடை பண்ணியிருப்பாங்க, அங்க இருக்கிற அரண்மனை சேவர்கள் தடை பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் உள்ள போகக்கூடாதுமா, நீங்களாம் உள்ள பண்ணக்கூடாது, உள்ள செய்யக்கூடாது சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய தடை
தடைகள் அந்த விதவைக்கு என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். ஆனாலும் அந்த விதவை சோர்ந்து போகாதபடி நான் எப்படியாவது ராஜாவை பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த ராஜாவை நான் பார்த்து என்னுடைய தேவைகள், என்னுடைய எல்லா காரியங்களை பூர்த்தி செய்யணும் சொல்லி அவள் என்ன பண்ண, வைராக்கியமாக இருந்தாள். ஹல்லேலூயா. அதுபோல தான் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தேவனிடத்தில் நாம் வைராக்கியமாக இருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்லலாம் நம்ம பக்கத்து வீட்டிலேயோ அல்லது நம்ம குடும்ப சூழ்நிலை சாக்கு போக்குகளை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டு போயிடுறோம். நம்மளால் ஜெபிக்க முடியாது, என் கணவர் ரட்சிக்கப்படலை, அதனால் நான் என்ன பண்ணலை, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் வேதம் வாசிக்க முடியாது சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய அன்பை ருசி பார்த்துட்டு அவர் செய்கிற அற்புதத்தை நம்ம ருசி பார்த்துட்டு நம்ம ஜெபிக்காதபடி நேரத்தை என்ன பண்ணோம், தட்டி கழிக்கிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, எல்லா தடைகளை உடைத்து ராஜாவை நான் பார்த்தாலொழிய நான் போக மாட்டேன். ஆமே. அந்த ஸ்திரீ அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்திரீ ராஜாவை பார்க்கும் பொழுது அநேக தடைகள் வந்திருக்கும், அந்த தடைகளை மீறி ராஜாவை போய் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அங்கே பார்த்த உடனே அங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அப்படியே 3 வசனம் வாசிமா. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். ராஜாவிடத்தில் முறையிடும்படி எதுக்காக? வீட்டு காரியம், வீட்டு நிலம், தன் சொந்த காரியத்திற்காக ராஜா எங்கேயாவது போக முடியுமா? இங்கே இருக்கிற இந்த கோர்ட்டு நம்ம ஜட்ஜே பார்க்க முடியாது. ஆமே. அப்போ அந்த காலத்தில் ஒரு விதவையை பார்க்குறானா கர்த்தருடைய கரம் அந்த சகோதரி மேலே இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கு, நம்ம உணர்றோம், ஆனால் அதை நம்ம வாழ்க்கையிலேயே செயல்படுத்தாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியம் நினைச்சாலும் அது கர்த்தருக்கு சுத்தமானது என்று சொல்லி நம்ம நினைப்போம், ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்தது வாசிமா. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாய் அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த கேயாசி சொல்றார், எலிசா கூட இருந்த கேயாசி அப்போ ராஜா அரண்மனையில் வேலை செஞ்சு கொண்டு வந்திருப்பார் பலுக்கு. அவரு சொல்றாரு, இந்த மாதிரி எலிசா உயிர்ப்பித்த மகன் இவன் தான். ஹல்லேலூயா. அப்போ அவள் என்ன பண்ண, கஷ்டப்பட்டதை, அவள் என்ன பண்ண, நெருக்கப்பட்டதை, உடைக்கப்பட்டதை என்ன பண்றாரு, அங்க ஒரு தேவதூதன் வந்து, தேவதூதன் மாலிகேயாசி ராஜாவிடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உனக்கு பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் தேவதூதர்களை அனுப்புவார்கள். ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உனக்காக ராஜாவிடத்துல பரிந்து பேச, என் தேவனாகி கர்த்தரிடத்துல பரிந்து பேசுவதற்காக உனக்காக தேவதூதர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்ப நாம ராஜாவிடத்து கிட்ட போவதற்கு நாம ஆயத்தமா இருக்கணும். ஆமென். நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்றதில்ல, நேரம் கொடுப்பதில்லை. அவருக்கு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை கொடுப்பதில்லை, ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். ஆமென். அப்ப எப்படி கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார்? ஹல்லேலூயா. அப்ப எப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்? இன்றைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சொல்லி, படுத்த படுக்கையோடு இருக்கிறீங்களா, உன் வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ராஜாவிடத்துல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபிக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லை. அவரிடத்துல நம்முடைய வேண்டுதல்கள், நம்ம விண்ணப்பங்களை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம், டைம் கொடுக்கறதே இல்லை. ஆமென். என் தேவன் செய்யலன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், 1000 குறைகளை நீங்க சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்லி பாருங்களேன். ஆமென். இந்த ஸ்திரியை போல அநேக தடைகள் உங்களுக்கு வரும். ஆமென். ஜெபிக்கும் போது தான் யாராவது விருந்தாளி வந்துடுவாங்க, ஜெபிக்கும் பொழுது தான் நல்ல பசி எடுக்கும், அல்லது ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வரும், ஜெபிக்கும் பொழுது தான் ஃபோன்லாம் வந்துட்டு இருக்கும். எல்லா தடைகளும் உடைத்து நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஒரு மனதோடு ஜெபித்து பாருங்க, உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதவை, அந்த காலத்தில் விதவைனா என்ன பண்ண மாட்டாங்க, சட்டை பண்ணவே மாட்டாங்க. ஆமென். அது என்ன பண்ணுவாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஸ்திரீயோட தேவன் இருந்தது நிமித்தமாக ராஜாவிடத்தில் அவர் கண்களில் தயை கிடைத்தது. ஆமென். அந்த வீட்டு பிரகாரியமாக அவள் போய் நிற்கும் பொழுது அந்த கேயாசி மூலமாய் சொல்லப்பட்டு அந்த நிலத்தின் காரியங்கள் என்ன என்று சொல்லி ராஜா என்ன
பண்றாரு, கேட்கிறாரு. உடனே ஒரு பிரதானியை அந்த ஸ்திரீக்கு அனுப்பி அந்த என்ன காரியம் என்று சொல்லி என்ன பண்ண, நீ போய் விசாரித்து அந்த காரியத்தை முடித்து விட்டு வான்னு சொல்லி அந்த ராஜா அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆட்களை அனுப்புறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க நீ கர்த்தரிடத்தில் ஜெபிப்பாயானால் உன்னுடைய குறைகளை மாற்ற உனக்காக ஒரு தேவதூதனை நீ ஜெபித்தா மாத்திரமே உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கேட்டா மாத்திரமே உனக்காக தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள் உனக்கு சேவை செய்ய. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சேவை செய்ய, உன் குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்ற, உன் கடன் பிரச்சனை மாற, உனக்கு வியாதி மாற கர்த்தர் என்ன பண்ணுவார்? தேவதூதனை உனக்காக அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பிரச்சனை இருக்கு, உபத்திரம் இருக்கு, பாடுகள் இருக்குன்னு நினைக்கிற அந்த பிரச்சனையை வைத்து தான் உனக்கு என்ன பண்ணார்? தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. தேவனாகிய கர்த்தருக்கு அவருக்கு மாத்திரம் தெரியும். இந்த நாளிலே நீ சொல்ல வேண்டியதை என்ன பண்ணினே தெளிவாய் திருத்தமாய் நீ கர்த்தரிடத்தில் சொல்வாயானால் நிச்சயமா உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4:28. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டோ? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். ஆமென். இந்த ஸ்திரீ அந்த குழந்தையை கொடுக்கும்பொழுது அபத்தம் சொல்லாதீங்க, இது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உனக்கு இந்த நாளிலே கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அதுதான் இழந்து போனதை இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி நீ நிறைய நேரம் ஏங்கி இருக்கலாம், அல்லது அதை பற்றி நீ யோசித்து கூட இருந்திருக்க மாட்ட. ஆனால் கர்த்தர் இழந்து போனதை மீண்டும் கொடுக்க உன் வாழ்நாளில் எல்லாரும் நீ சுகித்திருக்கும்படியாய் கர்த்தர் உன் வாழ்வை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நீ நினைச்சுப்பாங்க, என் கணவர் மனம் திரும்பவே மாட்டாரு, என் மனைவி மனம் திரும்பவே மாட்டா, அவள் இப்படியே தான் இருப்பா, நான் காலம் ஃபுல்லாக அவகிட்ட சண்டை போட்டுட்டு என் வாழ்க்கை போகணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். நிறைய குடும்பத்தில் நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பிரச்சனைகள் நிறைய இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு வீட்டில் கணவன் மனைவி இணைந்து இருப்பது அபூர்வமாக இருக்கு. ஆமென். ஏன்னா அவர்கள் என்ன பண்றாங்க? விட்டு கொடுப்பதில்லை. ஆமென். அவர்கள் என்ன பண்ண, தனக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதற்கு யாருமே தயாரா இல்லை. ஆமென். நீ பெரியவனா நான் பெரியவளான்னு சொல்லி என்ன பண்றாங்க? போட்டிக்கு போட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அப்படியா? நேற்று தின 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, ஆனால் என் கணவர் ரொம்ப நல்லவர், என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அப்பயாமா பிரிஞ்சு வந்த, என் தாய் எனக்கு என்ன பண்ணிட்டா, மந்திரம் செய்து என் கணவரை பிரிந்து போகும்படியாக செஞ்சுட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு தாய், எந்த தாயாவது தன் பிள்ளை நல்லா வாழக்கூடாதுன்னு சொல்லி அப்படி காரியம் செய்வாங்களா? இப்போ நடக்குது. ஆமென். நம்ம நினைப்போம் தன் தாய் தகப்பனு தான், அந்த அன்பு தான் பெரிது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமென். தாய் தகப்பன் அன்பு இந்த உலகத்தில் கிடைக்காதது தாய் தகப்பன் அன்பு. ஆனால் இப்போ அந்த அன்பு கூட மாயையாய் மாறிடுச்சு. ஆமென். ஏன் அந்த தாய் அப்படி செஞ்சாங்கன்னா, அந்த தாய்க்கு விருப்பம் இல்லாமல் அந்த மகன் என்ன பண்ணிட்டா, லவ் பண்ணி காதல் செய்து திருமணம் செய்து கொண்டு போயிட்டான். ஆனால் திருமணம் செய்த மகன் நல்ல பையன், அவன் நல்ல மருமகன், நல்ல குடும்பம் தான். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாத நீ மகனை நீ திருமணம் செய்தனால நீ அங்கே வாழவே கூடாதுன்னு சொல்லி அவங்க 3 வருடம் வாழ்ந்திருக்கும் பொழுதெல்லாம் இந்த மகளுக்கு தாயோட சிந்தை தான் இருக்குமா. ஐயோ, தாயோட பேசணும், அம்மாவோட பேசணும், ரகசியமாக என்ன பண்ணுவாங்களா, தன் கணவருக்கு தெரியாமல் அந்த சகோதரி தன் தாயிடத்தில் பேசுவாங்களா. அப்போல்லாம் சொல்லுவாங்களா அந்த அம்மா, நீ அங்கேருந்து வந்துரு, நான் உன்னை வாழ வைக்கிறேன், நீ அங்கே வாழாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். உனக்காக நான் இங்கே நிறைய பூஜை பண்ணிக்கினே இருக்கும். கிறிஸ்தவ குடும்பம். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? மாந்திரிகத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சகோதரி என்ன பண்ண, பைத்தியம் பிடிச்சது போல இங்கே அம்மா கிட்ட பேசின அப்படிப்பட்ட சூழ்நிலை, அம்மா கிட்ட ஃபோனை வச்சோன்னு அம்மா நினைவுகளாகவே இருக்குன்னு சொல்லி அந்த சகோதரி ரொம்ப என்ன பண்ண, ஃபீல் பண்ணி ஒரு நாள் 3 வருஷம் வாழ்ந்து அந்த பிள்ளை என்ன பண்ண, அவங்க கணவருக்கு தெரியாமல் தாயிடத்தில் வந்துட்டாங்க. ஏன் கல்யாணம் பண்ணாங்க, ஏன் ஓடி போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, திரும்ப ஏன் வந்தாங்கன்னே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்க திரும்பி வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பேசும்பொழுது அவங்க அம்மா சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. ஹல்லேலூயா. திரும்ப அந்த தாயுடைய அன்பும் இழந்து போனாங்க, தன் கணவரையும் அன்பு இழந்து போனாங்க. குழந்தை ஏமா இல்லைன்னா 3 வருஷம் நான் என்ன பண்ணேன், பிளானிங் பண்ணியிருந்தேன் என் கணவர் கூட, நான் குழந்தை பெக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் நாத்தனார் இருந்தாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்யலை. அப்போது திருமணம் செய்தது வாழ்க்கையே
ஒன்றுமில்லாமற் போயிடுச்சு. ஆமென். இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிதாங்க. யாரும் மனிதரை நம்ம இந்த மனிதர் நம்பலாமா அப்படி சொல்லி கூட என்ன பண்ண கேரண்டி கொடுக்க முடியல. ஹல்லேலூயா. இவங்க நல்லவங்க சொல்லி யாருமே கேரண்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை நம் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நாம உண்மையுள்ள தெய்வத்தை நாம் என்ன பண்ணோம், பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கடைசியில் அந்த பிள்ளைக்கு கணவர் வாழ்க்கை இல்லை, அம்மா தாய் தகப்பன் இடத்துல இல்லாமல் யாரோ ஒரு வீட்டில் என்ன பண்ண அடைக்கலம் புகுந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் என்ன செய்வேன் தெரியல சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நான் கணவரோடு சேரணும், நான் திரும்ப கணவரோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணும் அவரோடு சேர்ந்து வாழணும். அவர் என்னை விட்டால் இருக்கவே மாட்டார். ஆனால் 3 மாதங்கள் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, என் வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரம் செய்து தன்னுடைய தாயுடைய தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை கெடுத்திருக்கிறாங்க. ஆமென். இப்படி தான் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்குங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் யாரை நம்புறது, யாரை நம்பிக்கையாக இருப்பது என்பது ஒன்றுமே தெரியாதபடி இருக்கு. இன்றைக்கு அப்படியெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுக்கல. ஹல்லேலூயா. நல்ல கணவரை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆனால் சில காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, இழந்து போனதை தேட, இழந்து போனதை ரட்சிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு, மனுஷகுமாரன் இறங்கி வருகிறார். உன் குடும்பத்தில், உன் இருதயத்தில் நீ என்னெல்லாம் இழந்து போடியும், பழைய ஆசீர்வாதம், பழைய சந்தோஷம், பழைய நன்மைகளை நீ இழந்து போயிருக்கிறையா? இந்த ஸ்திரீ ஆனவளுக்கு அந்த இழந்து போன அந்த நிலம், ஆமென், உறவுகளால் பறிக்கப்பட்ட நிலம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ராஜா இடத்துல போனா அந்த ராஜா விதவை என்று கூட அசட்டை செய்யாதபடி அந்த ராஜா அந்த ஸ்திரீயுடைய என்ன பண்ணார பேச்சை கேட்டு, வார்த்தையை கேட்டு பிரதானியை அனுப்பி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இன்றைக்கும் உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, உடனடியாக நீ தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்பாயானால் உன் தேவலை அவள் இறங்கி வந்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக உன்னப்பனரு ஒரு பிரதானி, உன் தேவ தூதனை அனுப்பி உன் பிரச்சனைகளை என்ன பண்ணுவாரு, தீர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடியாத சூழ்நிலை, இது என்னால் முடிக்கவே முடியல, கடன் பிரச்சனையா இருக்கு, 15 லட்சம் கடன், 20 லட்சம் கடன் சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த கடனை என்னால் அடைக்க முடியல, இந்த சொத்து பிரச்சனை, என்னால் வீடு கட்ட முடியல அப்படி சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு தேவனிடத்தில் உன் வேண்டுதலை நிறைவேற்று. ஹல்லேலூயா. வேண்டுதலை உன்ன பண்ண தேவனிடத்தில் செலுத்துங்க. நிச்சயமா எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இழந்து போனதை தேட, இழந்து போனதை தேட, இழந்து போனதை ரட்சிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வரப்போகிறார். எத்தனை பேர் அவரை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். என் வாழ்க்கையில் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். சொல்லுங்கள் ஆமென் என்று. இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆமென். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னெல்லாம் இழந்து போனியோ, நீ திருமணம் செய்து அல்லது பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் நான் பிரச்சனை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில துன்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையே பார்க்கல, என் கண்ணீரும் நிறைய கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சிருக்கேன் சொல்றீங்களா? இழந்து போனதை கர்த்தர் தேட மீண்டும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேட, ரட்சிக்க உன் தேவனாகி கர்த்தர் உன் பக்கத்தில் வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்க மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். திரும்ப தருவார். இழந்து போனதை திரும்ப நிச்சயமாய் தரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனதுருகும் தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில இழந்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கேட்டு ராஜா நீர் ஆண்டவரே மனதுருகி எங்களுக்கு இரக்கம் செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவரே, சூனேமியா வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்தது போல இந்த நாளிலே எங்க வாழ்க்கையில நீ அற்புதங்களை செய்ய போவதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்க கூடி வந்திருக்கிற எல்லார் மத்தியிலும் உடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிசாசு பிடியில, வியாதி பிடியில, ஆண்டவரே மரண கட்டுகளை இருக்கிற எல்லாரிடத்திலும் ஆண்டவரே வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பீராக. அப்ப என்ன நோக்கத்தோடு இங்கே வந்தாங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. இந்த வார்த்தை அவர் மத்தியில இருதயத்தில் கிரியை செய்யட்டும். திரும்ப தருகிற தெய்வம் என் கூடவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். திரும்ப தரப்போகிறாரு. என் வாழ்க்கையில ஆண்டவரே பிரிந்து போன கனவு, என் வாழ்க்கையில பிரிந்து போன பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரே அன்பு, பாசம் ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்க போவதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் அன்பின் பிதாவே.
ஆமே.